Class 9th 4.2ல third sum பார்க்க போகிறோம். x plus 2y is equal to 9. அப்போ வந்து x வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். x இருக்கிறதுல 0 substitute பண்ணிக்கிறோம். 2y is 0 plus 2y is equal to 9. 2y is equal to 9. y is equal to 9 by 2. நீங்கள் y is equal to 4.5 கூட எழுதலாம். டிவைட் பண்ணி அதே இடத்துல when x is equal to 1ன்னு எடுக்கிறோம். இப்போ 1ன்னு போட்டுக்கிறோமா, இங்கே எக்ஸ் இருக்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1 + 2y is equal to 9. 2y is equal to 9 minus 1. ஏன் மைனஸ் வருதுன்னா ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஆகும். ஸோ 2y is equal to 8. y is equal to 8 by 2. நீங்கள் y is equal to 8 by 2ன்னு எழுதலாம், இல்லை y is equal to 4ன்னு கூட எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம when x is equal to -1 பார்க்க போகிறோம். x இருக்கிறதுல -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல மைனஸில் இருக்குது, அப்போ இந்த இடத்துல போகும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 9 + 1 10. 2y is equal to 10. y is equal to 10 by 2 or y is equal to 5ன்னு எழுதலாம். நீங்கள் when x is equal to 2 நம்மளை 4 சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் உங்கள் விஷயம் தான். x இருக்கிறதுல 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த இடத்துல போனால் மைனஸ் ஆகும். ஸோ 2y is equal to 7. y is equal to 7 by 2ன்னு எழுதலாம், இல்லை y is equal to 3.5ன்னு எழுதலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக சம்மு முடியும் போது the 4 சொல்யூஷன்ஸ் ஆர், ஃபஸ்ட்டு நம்ம 0 எடுத்தோமா, அது ஆன்சர் 9 by 2ன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா 1 எடுத்தோம், அது வந்து 1ஓட ஆன்சர் வந்து 4 வந்துச்சா 4 போட்டுருவோம். இங்கே -1 எடுத்தோம், ஆன்சர் வந்து 5 போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து when x is equal to 2, அப்போ 2 7 by 2ன்னு போடலாம், இல்லை 3.5ன்னு போடலாம். அவ்வளோதான், இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு.